வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம் ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபலூடா செய்கிறதுக்கு முதல்ல மாவா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி ஸ்வீட் சேர்க்காமல் கோவா செஞ்சுருக்குறோம். அடுத்தது 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறோம். இனிப்பு சுவை தர்றதுக்கு தேன் எடுத்துருக்குறோம். தேனுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏலக்காய் விதைகள், அதுக்கப்புறமா பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு அதோட தோல்களை எல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதில் பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். பாதாம் பருப்பு சேர்க்கறதுனால நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். வாங்க இதை அரைச்சிக்கலாம். பாதாம், ஏலக்காய் விதை, பால் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அடுத்தது பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயணும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பருப்பு, ஏலக்காய் பொடி, இந்த பால் சேர்ந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டணும். இப்போ நம்மளோட பால் கொஞ்சம் திக்காகும். அடுத்ததாக இதில் கோவா சேர்த்துக்கலாம். கோவா சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கோவா இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். கோவா சேர்த்த பிறகு கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்த பிறகு இது நல்லா திக் ஆகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தது பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும். இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? அடுத்ததாக இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட மாவா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அடுத்தது ஃபலூடா அரேஞ்ச் பண்ண தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா சேமியா. இதை சுடு தண்ணியில் வேக வச்சு 10 நிமிஷம் அளவு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறோம். இது ரோஸ் சிரப், இது முந்திரி பருப்பு. அடுத்தது இந்த ஃபலூடா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா சாப்ஜா விதைகள். இந்த சாப்ஜா விதைகளை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா அது இந்த அளவுக்கு வந்துடும். இதையும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ வாங்க ஃபலூடா அரேஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல மாவா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு எடுத்து கிளாஸில் சேர்த்துக்கலாம். ஐஸ்கிரீமை சேர்த்தது பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சேமியாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேமியாவை சேர்த்த பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த சாப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். இந்த சாப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். இதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு இதில் ரோஸ் சிரப் சேர்க்கணும். ரோஸ் சிரப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நம்மளோட இந்த ஃபலூடாக்கு. ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு லேயர் முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த லேயர் வைக்கணும்.
அதுக்கு மறுபடியும் ஒரு 2 ஸ்கூப் அளவு மாவா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை வச்சிடலாம் மேலே. இப்போது ஐஸ்கிரீம் வச்சாச்சு. அடுத்தது அதே மாதிரி சேமியா, சாப்ஜா விதைகள், முந்திரி பருப்பு, ரோஸ் சிரப் எல்லாத்தையும் சேர்க்கலாம். நம்மளோட ஃபலூடா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்பவும் சுவையாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரிச்சாக கலர்ஃபுல்லாக க்ரீமியான ஃபலூடா ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.